பார்வையாக பார்க்கிற பார்வை இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா இடங்களிலும் எல்லா நிலைகளிலும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகளுடைய வடிவங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறை வடிவங்களை நாம் முன்பு 4 வடிவங்களாக சொல்லுவோம். உடல் ரீதியான வன்முறை, மன ரீதியான வன்முறை, பாலியல் ரீதியான வன்முறை, புறக்கணிப்பு ரீதியான பிசிக்கல், எமோஷனல் அண்ட் செக்சுவல் அண்ட் நெக்லெக்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கு டெக்னாலஜிக்கல் அபியூஸ் என்கிற தொழில்நுட்ப ரீதியான வன்முறை அதிகரித்திருக்கிறது. எந்த அளவுக்கு நாம் குழந்தைகளுக்கான விஷயத்தை, குழந்தைகள் பாதுகாப்பை நாம் உறுதி செய்வதற்கு எல்லா நிலைகளிலும் எல்லா நேரமும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறோமா? குழந்தைகளை பாதுகாப்பது என்பது நம்முடைய கடமை. குழந்தைகளுக்கு என்று இருக்கிற விஷயம் ஏதாவது இருக்கா என்று ஆய்வு செய்த நண்பர்களே, குழந்தைகள் பிரச்சனை அரசியலாக்கப்படவில்லை. இன்னைக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகள் தானா அப்படிங்கிற விஷயம். நீ குழந்தைக்கு எல்லா வன்முறையும் நாம் செஞ்சு விட்டு ஐயோ நல்ல ஒரு ஆரோக்கியமான சமூகம் சொல்றது எப்படி? ஒரு 18 வயதுக்கு முன்பு, ஒரு 18 வயது வரை குழந்தைகள் என்று நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய விஷயத்தில் நம்முடைய சட்டங்கள் 18 வயது வரை குழந்தைகள் அங்கீகரித்திருக்கிறதா? நாம் 1992 யுஎன்சிஆர்ல கையெழுத்து போட்டோம். ஆனா இன்னைக்கு எல்லா சட்டங்களும் 18 வயசு வரை பேசுதா? கட்டாய கல்வி சட்டம் சொன்னா 14 வரை. நம்முடைய அரசியல் சட்டத்தை மாமேதை அம்பேத்கர் உருவாக்கும் போது நம்முடைய நாடு 60 ஆண்டுக்குள் முழு கல்வி அறிவு பெற்ற நாடாக இருக்கிறதுக்கு அவருடைய பல்வேறு திட்டங்களை கொண்டு 18 வயதில் அப்பவே பேசுறாரு. ஆனா காலகட்டம் சுதந்திர நேரத்தில் நமக்கு இல்லை. ஆனா இன்னைக்கும் 14 வயது வரை கட்டாய கல்வி சொல்றது எவ்வளவு ஏமாற்றான விஷயம். இன்னைக்கு குழந்தை தொழில் முறை முறைப்படுத்த நெறிப்படுத்தல் எவ்வளவு பாரம்பரிய சட்டம். என்னடா முறை நெறி? குழந்தை ஒழிப்பு, உழைப்பு, எழிப்பு, ஒழிப்பு சட்டமே இல்லை. அபாலிஷன் டோட்டல் மாடல் இல்லை. டோட்டல் அபாலிஷன் பத்தி ஏன் பேசுற? அப்ப 14 வயசு வரைக்கும் பேசுது. அப்ப என்ன 15 வயசுல நீங்க வேலை செய்யலாம்னு சொல்லுது. அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா நீ வீட்டு வேலை செய்யலாமா? என்ன எவ்வளவு மோசமான சுரண்டல் இது. இப்ப 15 வயசுல ஒரு குழந்தை நீ வேலை செய்யலாம்னு சொன்னா அந்த குழந்தை ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்கா, அந்த தன்னுடைய அக்கௌண்ட் அந்த குழந்தை போட முடியுமா? தனக்கான அக்கௌண்ட் தொடங்க முடியுமா? அதுக்கு 18 வயசு வருமா? நீங்க குழந்தையை சுரண்டிக்கலாமா? அது தன்னோட பேர்ல என்ஜாய் பண்ண முடியாது. சரி, 1 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கு அந்த குழந்தை, 1 சென்ட் இடம் வாங்க முடியுமா அந்த குழந்தையோட பேர்ல? வாங்க முடியாது. அது 18 வயசு வரைக்கும் வருமா? நீங்க குலத்தொழில வேலை செய்யலாமா? பாரம்பரியமான தொழில வேலை செய்யலாமா? நீங்க எல்லாம் குடும்பமா இருக்கீங்கன்னா நீங்க எல்லாம் என்ன நவீன குலத்தொழிலை ஆரம்பிக்கிற செக்ஷன் நீ வேலை செய்யலாம். சரி, அப்படி வேலை செஞ்சீங்கன்னா குலத்தொழில நான் அப்பளம் போடுறேன் அப்படின்னா 10 இடத்துக்கு அப்பளம் போடுவதற்கு அந்த குழந்தைக்கு 2 வீலர் லைசன்ஸ் கொடுத்துருவாங்க. அது 18 வயசு வேணும். 18 வயசுல 16 வயசுல அழகா குழந்தை மேடையில் பேசுகிறது, அரசியல் பேசுகிறது என்றால் வாக்களிப்பதற்கு கொடுத்துருவாங்களா? அது 18 வயசு. குழந்தைகளை சுரண்டுவது என்பது நான் ஒரு இயற்கையாக மட்டுமல்ல சட்ட ரீதியாக அங்கீகரிக்கிறது என்றால் இவ்வளவு மோசமான வன்முறை. அதனால்தான் சொல்கிறேன், குழந்தைகள் பிரச்சனை அரசியலாக்கப்படவில்லை. குழந்தைகளுடைய குரல் அரசியல்படுத்தப்படவில்லை. நீ யாருக்காக குரல் கொடுப்பதற்கான குழந்தைகளுக்காக குரல் கொடுப்பதற்கு இல்ல. இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள், இவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் நம்முடைய மக்கள் தொகையில் 18 வயசுக்கு இருக்கிற 40% அப்படின்னா 140 கோடினா நியர்பை 60 கோடி குழந்தைகளோட குரல் எடுபடுகிறதா, பேசப்படுகிறதா, விவாதிக்கப்படுகிறதா, சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படுகிறதா இல்லை என்பதை இந்த நிலையில் குழந்தைகள் பாதுகாப்பது என்பது நாம் அரசியல்படுத்தப்பட வேண்டிய எல்லா நிலையிலும் எல்லா இடத்திலும் கிராஸ் கட்டிங்காக பேசப்பட வேண்டும். எல்லா இடத்திலும் இங்க வெறும் இந்த எல்லாம் பேசலாம். கிளைமேட் சேஞ்ச் பேசலாம், குழந்தை ப்ரொடெக்ஷன் பேசியாலும், டிசபிலிட்டி ரைட் பேசலாம். கிராஸ் கட்டிங்காக எல்லா இடத்திலும் குழந்தை பாதுகாப்பை பற்றி பேசவில்லை என்றால் குழந்தை பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை. நீ கண்ணு முன்னாடி நடக்கிற விஷயங்கள் எவ்வளவு மோசமாக இருந்து கொண்டிருக்கிறது. யாரை நம்மளுடைய குழந்தைகள் விடுவது, எந்த இடத்துல குழந்தைகள் விடுவது இந்த ஒவ்வொரு நிலையும் வருகிற டேட்டாஸை திறந்து பார்த்தால் கண்ணீர் வராது, ரத்தம் தான் வரும். நண்பர்களே, டேட்டா பேசுவது ஒவ்வொரு எக்ஸிஆர் டேட்டா கையில் எடுத்து வச்சா எல்லாருக்கும் இந்த நிலையில் குழந்தை பாதுகாப்பு என்பது வெறும் எல்லா நிலையிலும் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் நம்முடைய குழந்தை பாதுகாப்பு அமைப்பை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. நமக்கு நம்முடைய விஷயம் இன்னைக்கு பேசப்படுகிறது திங்க் குளோபலி ஆக்ட் லோக்கலி என்று பேசுறாங்க. இன்னைக்கு வார்த்தை டிஜிட்டல் உலகத்துல இன்னைக்கு குளோபல் என்கிற வார்த்தை பயன்படுத்துற குளோபல் பிளஸ் லோக்கல் என்பதை இணைத்து குளோபல் என்கிற வார்த்தை பயன்படுத்துற குளோபல் என்றால் நம்முடைய திருத்தி என்ன, நீங்க டிஜிட்டல் உலகத்துல எல்லாம் நீங்க குளோபல் தான். இன்னைக்கு ஒவ்வொரு நொடியில நம்ம உலகத்துல எல்லா செய்தியும் பரிமாறலாம். குளோபல் என்கிற விஷயத்துல நாம் குழந்தைகள் பிரச்சனையை குளோபலா தான் பார்க்கணும். குளோபல் லோக்கல்
அந்த பார்வைக்கு தான் நண்பர்களுக்கு மேல அமர்வு. காலை அமர்வு என்பது இன்னைக்கு நம்முடைய இருக்கிற அமைப்புகள் என்ன, நம்ம குழந்தைகளுக்கான பாதுகாப்பு அமைப்புகள், அதை பற்றியான ஒரு புரிதல் தெளிவு எங்க இருக்கு, நம்ம சட்டங்கள் எங்க இருக்கு. நாங்க தொடர்ந்து தமிழ்நாடு அரசை நாங்க வழிநடத்தி கொண்டு வருவது என்னன்னா, 2-3 விஷயத்தை வழிநடத்திட்டு இருக்கோம். நாங்க கடந்த 2 நாளைக்கு முன்னாடி கூட காவல்துறையினுடைய தலைமை இயக்குநரை சந்திக்கும் போது 18 வயசு வரைக்கும் குழந்தைகளை தேடி தனி காவல்துறை உருவாக்குங்க. எல்லாரும் கண்டிப்பா சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் இருக்கு. சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் தனி யூனிட் அல்ல, எப்படி லா அண்ட் ஆர்டர் கிரைம் இருக்கிறது போல இல்ல, தனியாக வேணும் நம்ம கேட்கிறோம். ஏன்னா நம்ம குழந்தைகள் மீது நடக்கிற வன்முறையை தடுப்பதற்கு என்று 10க்கும் மேற்பட்ட சட்டங்கள் இருக்கு. நீ குழந்தைகளுக்காக சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் முழு நேரமாக இல்ல, நான் கேட்கிற முழு நேரமாக ஒரு யூனிட்டாக தமிழ்நாடு முழுவதும் 1342 காவல் நிலையங்களில் சைல்ட் வெல்ஃபேர் போலீஸ் ஆபீசர் ட்ரெயின் பண்ற பொறுப்பை நான் கடந்த 3 ஆண்டுகள் நடிச்சோம். முடிச்சு வந்து பார்த்தா 3 மாசம் யாருக்கும் இல்ல. அப்ப இன்னைக்கு இந்த சைல்ட் ப்ரொடெக்ஷன் எந்த விஷயமும் நான் பேசப்பட வேண்டியிருக்கிறது. ஏன்னா வேற எந்த மாநிலத்திலும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு நிறைய முன்னேறி இருக்கிறது. 2020 குழந்தைகளுக்கான கொள்கையை கொண்டு வந்த மாநிலம், 2020 குழந்தைகள் கொள்கையை ஒட்டி அதற்கான பிளான் ஆஃப் ஆக்ஷன் கொண்டு வந்த மாநிலம். அதை வெளியிடும் போது மாண்புமிகு தமிழக முதல்வர் 2020 வெளியிடும் போது ஒரு குழந்தை நேய தமிழ்நாட்டை உருவாக்குவோம், குழந்தை நேய தமிழ்நாட்டை உருவாக்க, சைல்ட் ஃப்ரெண்ட்லி தமிழ்நாட்டை உருவாக்குவோம் சொல்றாங்க. ஏன்னா நண்பர்களே, குழந்தை பாதுகாப்பது என்பது நடந்து முடிந்ததை பார்ப்பதல்ல, போஸ்ட்மார்டம் செய்வதல்ல. போஸ்ட்மார்டம் செய்வது பஸ்ஸிலிருந்து குழந்தைகள் விழுந்தவர்கள் பஸ்ஸை பார்ப்பதல்ல, ஒரு குழந்தைக்கு பாலியல் வன்முறை நடக்கிற பாலியல் அட்ரஸ் பண்ணுவதல்ல, ஒரு பள்ளியில் குழந்தைக்கு பாலியல் வன்முறை வந்ததுக்கு அப்புறம் ஜீவோ 1 போடுவதல்ல. நான் வாழ்கிற பகுதி, நான் வாழ்கிற தெரு, நான் வாழ்கிற பஞ்சாயத்து ஒரு குழந்தை நேயமாக இருக்கிறதா? வாட் ஆர் இண்டிகேட்டர்ஸ்? அதற்கான குறியீடுகள் என்ன? ஒரு குழந்தை நேய மாவட்டம் என்ன, குழந்தை நேய வட்டம் என்ன, ஒரு குழந்தை நேய பள்ளி என்ன, அது அப்படின்னா உருவாக்குவதற்கான பல்வேறு விஷயங்களை நாம் உருவாக்குவதற்கும் நாம் நீ கண்டிப்பாக பேசப்பட வேண்டும். வெறும் சட்டங்களோ திட்டங்களோ குழந்தைகளை பாதுகாக்க, அப்ப அதற்கான கலாச்சாரத்தை கொண்டு வருவது எப்படி, ஒரு பண்பாடாக மாற்றுவது எப்படி, அந்த பண்பாடை மாற்றுவதற்கான வழிதான் ஒரு சைல்ட் ப்ரொடெக்ஷன் கல்ச்சராக மாற்றுவது, ஒரு சைல்ட் ப்ரொடெக்டிவ் என்வைரன்மென்ட், குழந்தை பாதுகாப்பான சூழலை உருவாக்குவது. இதெல்லாம் இன்றைக்கு நாம் கண்டிப்பாக பேசப்பட வேண்டும். இது பேசுவது பொருளாக இருக்கணும். ஏன்னா நமக்கு அமைப்புகளுக்கு குறைச்சல் இல்லை, அமைப்புகளுக்கு குறைச்சல் இல்லை. வில்லேஜ் லெவல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி, பிளாக் லெவல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கமிட்டி இருந்து தொடங்கி NCPCR வரைக்கும் தேசிய குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் தொடங்கி இருக்கிறது. நம்ம விக்டர் அவர்கள் பேசும்போது 35 பேர் சொன்னார், மாவட்டத்தில் குழந்தைகளை பாதுகாப்புக்கு 65 பேர் மேல இருக்கிறார்கள். 65 பேருக்கு மேல நீங்க யாரு CWS, JJP, DCPO, சைல்ட் லைன், குழந்தை திருமண தடுப்பு அலுவலராக இருக்கலாம், பிரைம் மினிஸ்டர் விமன் இருக்கலாம், ஜுனியர் ஜஸ்டிஸ் போலீஸ் இருக்கலாம், நீங்க அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் கூட குழந்தை பாதுகாப்பு கல்வித்துறை இந்த அமைப்பு தான் இருக்கு. நீங்க சைல்ட் லேபர் இருக்கு, நீங்க வந்து சைல்ட் லேபர் எராடிகேஷன் கோர்ஸ் இருக்கு, ரேபிட் கோர்ஸ் இருக்காங்க. இத்தனை அமைப்புகள் நம்ம குழந்தைக்கான விஷயங்கள் இருக்கும்போது நாம் மனநிலையில் இருப்பது, இல்லாமல் ஆக்குவது, இல்லாமல் இருப்பதுதான் நம்ம அமைப்போட பணி, இருப்பதை ஆவணப்படுத்துவதல்ல என்கிற என்னோட முதன்மை தகவலை உங்களுக்கு கொடுத்துவிட்டு நாம் அதற்கான கலாச்சார பணிகளை உருவாக்குவதற்கு, ஒரு குழந்தை நேய சமூகத்தை உருவாக்குவதற்கு, ஒரு குழந்தை பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்குவதற்கு, ஒரு சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கும், சைல்ட் ப்ரொடெக்ஷன் பாலிசி இன் ஸ்கூல்ஸ் உருவாக்குவதற்கான வேலையை நாம் பேசியிருக்கணும். அதை பேசக்கூடிய விஷயம் இருக்கணும். இந்த அடிப்படையில் இந்த முதல் அமர்வு என்பது நம்முடைய தேசிய அளவில் நமக்காக இருக்கிற குழந்தை பாதுகாப்புக்கான அமைப்புகள் இருக்கு, அந்த அமைப்புகளுடைய பணிகள் என்ன என்பதை கொஞ்சம் புரிந்து